நேசமணி ராசாத்தியோட பழகுறாரு வேற சோகமாவே இருக்கிறீடா நீ அண்ணாக்கிட்ட வந்துக்கிறாடா அண்ணாக்கள் ஒன்ன கைவிட மாட்டாங்கடா செத்துருவேரு நாங்களா பார்த்துட்டு வர போறோம் உள்ளே பாப்பினவா பரவாயில்ல அது அண்ணா போய்க்கு எப்படி சொல்லிடுவேன் இங்க வாங்க தம்பி முதல்ல வந்த வேற ஊசிய பார்ப்போம் அதுக்கு தராசு உடஞ்சா நான் பொறுப்பு இல்லையா ஆனா வெயிட் காட்ட மாட்டேன் ஏறுவன் காட்ட மாட்டேன் நைஸ் அடி பாப்போம் ஐயோ தத்தெடுத்துக்கலாம் எங்க தம்பியா எங்கட தம்பி நான் என்ன பாக்கலாமா இது இந்த தூக்கி பாரு அந்த விம் இருக்குல்ல விம் போடல விம் செம்போ வச்சாங்க பகவான் கடிச்சு எங்களுக்கு வராம இருக்கிறாங்க நாங்க பிரைவேட் ஹாஸ்பிடல்ல நான் 3 பேர் இருக்கிறோம் சரி வேற என்ன நோய்கள் வேற நாங்க வெளியில கொஞ்சம் இதாயிருப்போம் ஆனா அவன் காலை பார்க்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்குது ஓகே நேசவனே மூஞ்சல என்ன கடிச்சிடாதடா லைட்டா சுவிட்ச் அடிச்சிடாத நேசவனே ஊசி போட்டோன்னு ஒரு சின்ன மயக்கம் கொண்டு நித்திர நேசவனே அடுத்த பியூட்டி பார்லர் போகலாம் தெரியும் நல்ல வடிவா பூசி விடணும் அதுவும் உங்களை நம்பி அந்த உயிர் தான் அதை நீங்க கொண்டே ரோட்ல விடுறீங்க அது உண்மையா பிள்ளையான விஷயம் ஒரு டேப்லெட் ஃபுல்லா கொடுக்குறோம்னா 4000 இவருக்கு அந்த வெயிட்டுக்கு தேவையில்லை இதெல்லாம் முதல்ல நாயத்து கூட போ டெரர் பீஸ்ரா நேசவடி இப்போ என்னடா நான் அறிவேனா நீ பிடிப்பியா சரியா நீ பிடிக்க பிடிக்காதீங்க நீ என்ன தெரியும் நான் அதுல வந்து நிக்கிறேன் நேசமணி இந்த நேசமணி எங்கடா போய் படுக்கறான் நேசமணி இல்ல மச்சான் எங்க போறே தாங்க பந்த அந்த விழுந்தெல்லாம் விழும்பேன் டேய் இன்னும் விளையாட வர சொன்னாங்கடா நீ படுக்கறாடா இந்த உடக்காணி பந்தெல்லாம் வேண்டினாங்கடா நல்ல கட்டி போட்டு ஆளுங்க படுக்கிற மூட்ல இருக்கிற விளையாடுற மூட்ல இல்ல ஆள் உனக்கெல்லாம் பந்து வேண்டி இருக்குடா நீ விளையாடணும்டா அவளோட இங்க வர ஓடி திரி நேசமணி வாடா நேசமணி ப்ளீஸ் நான் பந்து தாங்க அவளை விளங்கிட்டு இன்னைக்கு வந்து ஆளை வந்து ஹாஸ்பிட்டல்ல கூட்டி கொண்டு போறோம்னு விளங்கிட்டு சரி நேசமணியை குளிப்பாட்டிட்டு இப்போ அங்கால சந்தையில் தான் நின்ற கேட்க வந்து ஊசி அதுகள் போட்டிருக்க மாட்டோம் அப்போ வீடுகளில் நாங்கள் பிள்ளைங்க வந்து ஏதாவது நிகங்கள் கீறினாலோ அப்படி இல்லாட்டி கடிச்சாலோ வந்து ஏட்பாக்கி விடும் அதனால் ஏட்பூசியும் போடணும் அதோட குட்டியில் ஒரு கொஞ்சம் ஊசிகள் வந்து போட்டு ஆளுக்கு வந்து மெடிக்கல் இது செய்யணும் செய்தால் தான் ஆள் இதாக இருப்பார் அப்போ ஆளை இன்றைக்கு கூட்டிட்டு போகிறோம் கொஞ்ச நாளில் இந்த பந்து ஓடி விளையாடுற வயசுல எல்லாம் நான் எப்படி தெரிஞ்சு புடியடா நீ டாயிடா நேசவனே கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை நேசமணி ஆக்களோட வீடியோ எல்லாம் எடுக்கிறாங்க நேசமணி ஆக்களோட இல்லாத பட்சத்தில் ஆக்களை தான் பிடிக்கிறார் இன்றைக்கு உனக்கு ஊசி அடிக்க போகிறோம் சரியா ஊசி அடிக்க போகிறோம் இந்த பந்தை வரையக்க நீ கவி கொண்டு வராட்டி வாய திறக்கிறாள் நான் கொஞ்சம் நண்டு கரை ஊசி எடுத்தோன்னே இப்போ ஆவன்றிருப்பேன் அதுதான் உன்னை தம்பி என்று நாங்கள் தத்தெடுத்து வச்சிருந்தா நீ விளையாடுற இல்லையே தமிழ்களை அசிங்கப்படுத்தி போட்டேன் எனக்கு ஒரு சின்ன தம்பி இல்லைன்னு உன்னை தத்தெடுத்து வச்சா அதான் அடிக்க சரி இப்போ நீ புகுந்த வீட்டிலேருந்து நீ முதலாவதா வந்து உன்னை புகுந்த வீட்டுக்கு வரப்போற சிலவளை நீ இதெல்லாம் கனநாள் இந்த பந்தை வந்ததுக்கு பிடிக்காம இருக்கணும் அப்பதான் இந்த பந்தை கண்டாலே பதற அடிச்சுட்டு இது நீ முக்காவாசி நாள் இருக்க வேண்டியது இந்த வீட்டுலாம் தம்பி பார்த்து வச்சுக்கொள் இதுக்குள்ள வச்சு அடைச்சிருவோம் வேற ஜோசினில இருக்கிற என்ன ஜோசினா தெரியுது ஆளுக்கு வந்து நித்திர வருதா கொஞ்சம் பாத்தீங்கன்னா கட்டி போட்டு வண்டியை இந்த மார்க்கெட்ல நின்றபடியே இதுல பாத்தீங்கன்னா சின்ன தெள்ளுகள் பூச்சிகள் எல்லாம் இருக்கு போயிருக்கா டாக்டர்கிட்ட காட்டி அதுக்கான மருந்துகளை எடுத்து கொண்டு வருவோம் அப்போதான் தம்பி ஹோமுக்கு வருவான் டெய்லர் கடையை போகணும் நேசமணி கலவை கொடுக்க நேசமணி குடுப்பெல்லாம் தைக்கணும் முதல்ல நல்ல கழுசானோண்டு தைக்கணும் நேசமணி நீ ஒன்றும் யோசிக்காத நேசமணி எந்த ஹாஜட்டி தான் அது அதுக்குள்ள விட்டோன்னா ஆள் பின்னால போய் படுக்கிறேன் தண்ட இடம் வந்துட்டு இங்கே கிட்ட காடுங்க தண்ட வீடு வந்துட்டு வீட்டை பாருங்கடா என்ற மாதிரி ஆள் நிற்கிறார் நேசமணி பிக்காஸ் சாப்பிட்றியோடா நேசமணி விளங்குது நேசமணிக்கு அந்த பாவமா இருப்பேன் என்னடா மூஞ்சியே பாவம் மாதிரி வச்சு நேசமணி எனக்கு இந்த நடிப்பு கொஞ்சம் சொல்லித்தா டேய் தம்பி நேசமணி எங்கடா போனை பார்த்து கொண்டிருக்கிற
தம்பி எதுக்கு தம்பிக்கு ரோட்டு காட்டுவோம். தம்பி வெளியே வந்து வாய் வேற ஓடியா. தம்பி இங்க வா, நீ ஒரு இடத்துல விட்டா படுத்து. இங்க வா நேசவனே. ரைட், இந்த வந்துட்டேன். வா பெரிய நாட்டவா. இவர் உனக்கு, நான் உனக்கு பெரியண்ணா, சின்னண்ணா. இவர் உனக்கு சின்னண்ணா. வாடா நேசவனி. அவர் சின்னண்ணா. சரியா? ரைட். இதுதான் எங்கட ராசாத்தி. வேற இன்றைக்கு ராசாத்தி ஓட போறேன். ஓடு குட்டி ஓடு. எப்படி இருக்கு அங்க? பேரன் ரோட்ட பேரன் நேசமணி ராசாத்தியோட பழகுறார். வேற ஆள் நல்ல குஷி. எதுல இரு பாதா பயிரு. அப்படிதான் இதை பிடிச்ச ஓடி. எங்க போறேன் தெரியுமா உனக்கு? ஆடா அது தெரிஞ்சதால அது சோகமா இருக்கு. எங்க போறேன் தெரியுமா உனக்கு? ஆள் பார்த்து கொண்டு வாரார் வழியில. நேசமணி ஆக்களை கண்டா கடிக்கணும். சரியா? உன்னை நான் ஒரு முரட்டுத்தனமான ஒரு இளைஞனா வளர்க்க போறோம். தெரியும்? ஒருத்தரையும் கண்டு விரல கூடா. நீ ஒரு கோபக்காரன். பாருடா டே, நீ ஒரு கோபக்காரன்டா டே. நேசமணி அங்க பார்த்து சொல்லு, நீ கோபக்காரன். நேசமணி சோகமா இருக்கு. அப்படி இருக்கிறான் அவன். என்ன செல்லதுக்கு நடந்தது? செல்லதுக்கு என்ன நடந்தது? சரி ப்ளீஸ் இப்படி சரி சிரிச்சு காட்டு. வாய் இப்படி சிரிக்கணும். செல்லதுக்கு என்ன நடந்தது? ஆடா யார் அடிச்சது பிள்ளைக்கு? மாமாக்கள் அடிச்சவையோ? அவன் அடிச்சவனோ? இந்த மாமா அடிச்சவரோ? சின்னண்ணா அடிச்சவனோ பெரியண்ணா அடிச்சவனோ? அவனுக்கு விளங்கிட்டு என்ன எங்கேயோ கடத்தி கொண்டு போறாங்க. அதான் யோசிக்கிறேன். ஆனா வெளியில வாகனத்தை வெளியில விட்ட ஆள் வந்து இதா அங்க இங்க திரிவார். வேனுக்குள்ள வந்த உடனே ஆள் சரியா அப்படியே விட்ட இடத்துல நிக்கிறான். பாருங்க எவ்வளவு சமத்தா நிக்கிறான். என்னடா சரி, இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்டா வந்து வெட்டினரி டாக்டர் ஒரு ஆள்கிட்ட போகிறோம். இது எந்த ரோட்டு தான்? கேகேஎஸ் ரோட். கேகேஎஸ் ரோட்டில் காட்டுங்க. அங்கே போகணும். எதுக்கிட்டேண்டா வந்து ஒரு நொதர்ன் கிளினிக், வெட்டினரி கிளினிக் தான் போகிறோம். அங்கே போய் நேசமணிக்கு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுத்தா தான் நேசமணியை ஃபுல்லாக உள்ள விடலாம். இல்லாட்டி கடிச்சு விட்டான்டா, கோவம் வந்து கடிச்சு விட்டான்டா சிக்கலாயிரும். நேசமணி இதுலயே கடையை போட்டுட்டு பாடு நேசமணி நேசமணி ட்ரிப்ல சேர்ந்துருந்தீங்கன்னா உனக்கு இலங்கை ஃபுல்லா சுத்தி காட்டியிருப்பேன்டா செல்லக்குடி. ட்ரிப்ல எங்களோட வந்திருந்தீங்கடா உனக்கு இலங்கை ஃபுல்லா சுத்தி காட்டியிருப்போம். அடுத்த ட்ரிப்புக்கு நேசமணியை தூக்கி போடுறான். அவனு இப்ப சிறிய குடி மாதிரி கைக்குள்ள இருக்கிறான். பெருத்துட்டாருண்டா அதான் பெரிய பெருத்த குடி ஆயிடுவான். இந்த முன்னுக்கு தெரியுது பாருங்க, நொதர்ன் அனிமல் கிளினிக். இதுதான் வந்து எல்லா நேரமும் திறந்திருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் உண்டு. கவர்மெண்ட்டுக்கு போனாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் காட்டலாம். இங்க வந்தா வந்து அந்த நேசமணிக்கு தூக்கு கயிறு எல்லாம் இருக்குது. எல்லாம் வாங்கும் நேசமணிக்கு. நொதர்ன் என்ன பேர் அது? நொதர்ன் அனிமல் கிளினிக். வெயில் கொஞ்சம் அடிக்கிற வைத்தியசாலை. இது வைத்தியசாலை. சர்ஜரி, ஸ்கேனிங், லெபோரட்டரி எல்லாமே இருக்கு. கூடுதலா எப்போ என்ன நேரம் வந்தாலும் வந்து இங்கே செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். ஒரு இருக்கு. ஆனால் இவையில் வந்து ஓகே, வெளியில் பண்ணுறதை விட இங்கே சீப்பாக தான் இருக்குது. நேசமணி ரெடி ஆயிட்டியா? இந்த வாசலை மட்டும் பார்த்து வச்சுக்கோள். அடுத்த முறை ஒன்று இங்கே கொண்டாடமண்டேக்க உனக்கு குத்து விழப்போடு. என்னடா ரியாக்ஷன் ஏதாவது கூடண்டா? அந்த நாய் கத்து எல்லாத்தையும் கடிக்கும். இல்லாட்டி ஒரு இதாகும். சோகமாவே இருக்கிறீடா நீ. அண்ணாக்கள்கிட்ட வந்துக்கிறியாடா? அண்ணாக்கள் ஒன்றா கைவிட மாட்டாங்கடா. சரி, தேவையான இதெல்லாம் வேண்டி ஆளுக்கு வந்து இஞ்சிதான் முதலாவது ஊசி வந்து போட போகிறோம். இங்கே வந்து தனியாக நாய்க்குட்டிகளுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து காட்டலாம். ஆடு, மாடு, கோழி எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் காட்டலாம். வணக்கம்ண்ணா. ஓ, எதை வளர்த்து போட்டு?
குட்டி போட்டதும் ஊசி போடணும். அது செத்துரு பேர் அது எத்தனை ஆடுகளை வளர்த்து ஒரு ஊசி மில்ல உண்டு. அது அந்த காலம் இல்லை பேக்கு மருந்து. அது அண்ணா போய்க்கு எப்படி சொல்லிடுவார். அப்போ நாங்கள் இப்போதான் உள்ளே போகிறோம். திங்கள்லேருந்து சனி மட்டும் விடியா 9 மணிலேருந்து இரவு 8 மணி மட்டும். ஞாயிற்றுக்கிழமையும் திறந்துருக்கணும், பரவாயில்ல. நான் அதை 9 மணி மட்டும் தான் அதை மாத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் 9 மணி. அவ கிட்டத்தட்ட 7 நாளும் திறந்துருக்கு. உங்களுக்கு வெயிட்டு பாப்போமா இருக்கா? நாங்களா பார்த்துட்டு வர போறோம். உள்ளே பாப்பினவா பரவாயில்ல. 4 கிலோ நிக்கிறா முடியும். சரி நான் பார்க்க போறேன். நீங்க ஏறையிலாரா? நீங்க ஏறையிலாரா? அங்க கதிராம ஒரு பிரச்சனையும் இல்லை தர. இது தராசு உடஞ்சா நான் பொறுப்பு இல்லையா? ஆனா வெயிட் காட்ட மாட்டேன். ஏறுவன் காட்ட மாட்டேன். நைஸ் அடி பாப்போம். ஐயோ இந்த கிலோவா? பிடிக்க மாட்டேன். டக்கு டக்குன்னு இங்க வாங்க தம்பி. முதல்ல வந்த வேற ஊசியை பார்ப்போம். அதுக்கு அண்ணா முதலாவது ஊசி. இவர் வந்து நாங்கள் தத்தெடுத்துக்கலாம். எங்க தம்பியா? எங்கட தம்பி தம்பி நேசமணிக்கு முதலாவது ஊசி போடணும். தெரியல. கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதம் இல்ல அப்படி இருக்காது. 1.5 மாதம். ஓ பெரிய பெரிய ஓடினா இருக்கா? 420 3 மாசம் கிட்ட வேற வர. சீ அப்ப வளர்ந்திருக்கிற நீ வளர்ந்திருக்கிறியா அவனோட டேய் 3 மாசம் ஆயிட்டியா அவனுக்கு? உங்களோட வெயிட் கிட்ட வந்து முடா. இப்ப இதுல என்ன மாதிரி இப்ப என்ன நான் என்ன பார்க்கலாமா? இது இந்த தூக்கி பாரு. வந்த உடனே தூக்கி பார்த்துட்டேன். நாங்க சந்தைக்கு போனாங்க. ஒரு அவுடி காரைக்குள்ள ஒரு அவுடினவர் நானே சங்கர பிடிச்சி போட்டுட்டோம். அதான் இப்போ நடந்த சம்பவம். ஆளை இப்போ எங்களோட வந்து வளர்க்க போகிறோம். இப்போ இவருக்கு வந்து பாதுகாப்பு வழிமுறைகள் கொஞ்சம் செய்யணும். முதலாவது என்ன செய்யணும்? முதலாவது வேக்சின் போடணும். பாவம் வராமல் இருக்கிறாங்க. தடுப்பூசி பாவம் வேக்சின் வேணும். இப்போ இவன் கடிச்சு எங்களுக்கு வராமல் இருக்கிறாங்க. நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட 2ஆவது போடுறாங்க. இப்போ அதே முதல்ல அதை போட்டு விடுவோம். வாழ்க்கை 2ஆ போடல. பாவம் வேக்சின் இவருக்கு வேற தம்பராமல் இருக்கிறத போட்டுட்டு 2ஆவது யாரு ரைட் ஓகே போடுவோம். பொடியான சாப்பிட்டு நல்லா ஆக்டிவ் அடிக்கிறானே. வாமிட்டிங் டயரியா இல்லை நார்மல் ஆக்டிவிட்டி என்ன கொஞ்சம் சோர்ந்து விழுறான். டேய் இங்க பாருடா. டேப்லெட் பூச்சி மருந்து இங்க பாருடா. அதெல்லாம் கொடுக்கல. நாங்க கொடுக்கல. நாங்க இன்னைக்கு தான் எங்கள்கிட்ட வந்துக்கிறான். நாங்க அதை பாவிக்கிறோம். அதே படியே குளிச்சிட்டு நாங்க என்ன குளிக்கல. சரி எல்லாத்தையும் போட்டு தாங்க. ஃபர்ஸ்ட் வேக்சின் பாவம் ஒன்று போடுறாரு. அது பிறந்து 45 நாளைக்குள்ள போடுறாரு. 2ஆவது பாவம் வேக்சின் போடலாம். டிஹெச்பி 2 அது போடுறோம். முதலாவது தேவையில்லை. டிஹெச் பாவம் சேர்ந்து 2500 வேணும். 2500 2 தான் நாளை தூக்கினாங்க. ஆக்டிவ் நிற்கிறேன். இதில் வந்து 4,200 இந்த ரேஷன் மத்தியானம் சாப்பிட்றது. ஓ நல்லா சாப்பிடுவோம். அவர் அந்த விம் இருக்குல்ல விம் போடல. விம் செம்ப போச்சு. நாங்கள் செய்தது வேற அது ஒரு பெருமை இந்த இடத்துல சொல்லி காட்டுறேங்க. என்ன செய்தீங்க? இல்ல நாங்க 6 ஷாம்பு எல்லாம் போட்டு படிவாங்க. இவேண்ட ஸ்கின் pH வந்து வேற. இப்ப எங்கட ஸ்கின் pH வேற மேட்ச் அது வேற ஷாம்பு தான் பாவிக்கணும். அது உண்ணிதல் வராம இருக்கிறதுக்கு டேப்லெட் கொடுக்கணும். அந்த நெக்ஸ்ட் காட்டணும்ன்றது அதை கொடுங்க. வெயிட் 420 வர. அது வேற எப்படியும் 2 monthsக்கு மேல தான் ரிப்பேர் ஆகும். அத வந்து DHPலயே போடுவோம் வேக்சின். அது வேற என்ன கேக்குறேன் வந்து. வேற என்ன நாட்டு வெச்சுக்கிறீங்க? நான் 3 பேர் இருக்கிறோம். வேற ஆகல இல்ல. பக்கத்துல வீட்டுல இருக்கிறோம். எங்கள்கிட்ட இல்ல கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி சோர்ந்து பார்த்து கொண்டே இருக்கான். இல்ல நம்ம
சப்ளிமெண்ட் கொடுத்து தான் பார்க்குறோம் நாங்கள். இப்போ உங்களுக்கு ஆக்டிவாக நிற்கிறாரு தெரியும்னு சொன்னதால தான் ஆக்டிவா வேக்சின் போடுவோம்னு வலிக்கிட்டது. ஆக்டிவா இல்லாட்டி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஆள் ஆக்டிவா இருக்கிறார். ஆள் கொஞ்சம் முறை யோசனையாக இருக்கிறார். பேசையும் பார்த்து சாப்பாடு கொடுத்து பாருங்க. சாப்பாடு நல்லா சாப்பிட்றேன். சத்தி அப்படின்னு வீட்டில் இல்லை இல்லை நண்டு கறியும் சோறும் சாப்பிடுவேன். வயிற்றால போகிற மாதிரி இல்லை அப்படி இல்லை இல்லை இதாக இவருக்கு எவ்வளோ காலம் மட்டும் வேக்சின் போட்டு 3 நாள் குளிக்க வாங்கக்கூடாது. குளிக்க வாங்கணும். அதான் நாங்கள் வரைக்கே குளிக்க பார்த்துட்டு வந்தோம் நாங்கள். ஓகே கிழமையில ஒருக்கா குளிக்க பார்த்தீங்கன்னா சரி. வேற சாப்பாடு அடிக்கடி கொடுக்கணும் நாளுக்கு. ஒரு 4 தரம் 5 தரம் வேண்டாலும் கொடுக்கணும். சாப்பிட்டு நித்து தான் உங்கள்ட்ட. சரி வேற என்ன நோய்கள் ரெண்டு பேரும் நாங்கள் வெளியில தடுப்பூசி போடுவோம். முதல்ல இந்த ஊசி போட்டு செகண்ட் ஊசி ஏஆர் வரும். இப்போ மனுஷர் கடிச்ச ரேவிஸ் வராது. அதுக்காக ஏஆர் அந்த ஓர்டரின் படி நாங்கள் வெளியே தருவோம். அப்போ போடுவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஓகே. நாங்கள் நார்மல் எங்கட ஊர் நாயும் வெளிநாட்டில் அந்த ப்ரீடுகள் இருக்கு தானே அதுகளையும் சேமாக தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதான் இல்லை எல்லாமே ஒன்று தான். அது வந்து இந்த இலங்கையில் வந்து அந்த தெருநாய்களை கட்டுப்படுத்துறதுக்கான இதுகள் ஒரு ஏதாவது இருக்கா? என்ன கருத்தடை? ஆனால் அப்படி இருந்துமே கணக்கு நாய்கள் வந்து பெருகுது. நீங்கள் ஒரு எல்லாரும் செய்யறது விரும்புறேன் வளர்ப்பினம் அதைக்கு வந்து கட்டடை செய்யறது விருப்பம் இல்லாமல் இருக்குமா செய்த அந்த அவன் பீடத்தை இல்லாம செய்யற மாதிரி இருந்தால் செய்யறதில்ல. அதுக்கான நடைமுறை இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இனி போற காலப்பகுதியில வந்து இனி இல்லாம போக சான்ஸ் இருக்கு. சரி இப்போ எனக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து அப்படி நாய்கள் காப்பகம் அப்படி ஏதாவது இருக்கா கொண்டு போய் கொடுக்க? அப்படி இங்கே வந்து அடாப்ஷன் செய்யறது குறைவு. அதுதான் பிரச்சனை. கூடுதலாக தென் பகுதியில் அங்கே அடாப்ஷன் சென்டர்ஸ் இருக்குது. மற்றது அவையிலே வந்து அடாப்ட் பண்ணணும். கூடுதலாக வெள்ளைக்காரர் இருக்கணும் தானே அவையில் கூட இங்கே இருந்து அடாப்ட் பண்ணிக்கொண்டு தங்களோட நாட்டுக்கே எங்களோட ஊர் நாய்கள் எல்லாமே வந்து கொண்டு போயிடணும். இந்த அவையில் வந்து அவ்வளோ ஒரு மதிப்பு கொடுப்பினோம் மரியாதை ஒன்று கொடுப்பினோம்னு சொல்லலாம். மற்றது வந்து இதில் டாக் ஷோ ஒன்று போட்டிருக்கு. எப்போ நடக்குது? எக்ஸ்பயர் ஆகிட்டு முடிஞ்சது. சரி கொஞ்சம் இதாக இருப்பான். ஆனால் அவன் காலை பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கொஞ்சம் ப்ரீட் காலை பார்த்ததுல அது கொஞ்சம் இதாக தான் ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கிறா. நேசமணி நேசமணி கொஞ்சம் நடுங்கிறான் லைட்டாக. மற்றது நீங்கள் எல்லா அனிமல்ஸுக்கும் இங்கே இது பார்ப்பீங்க. கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் எந்த நேரம் திறந்துருக்கிறது மற்றது கொஞ்சம் சீப்பாக பார்க்கக்கூடிய மாதிரி என்ன எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த நொதர்ன் அனிமல் களிமு. ஓ ஓகே நேசமணி மூஞ்சல் என்ன கடிச்சிடாதரா லைட்டா லைட் சுவிட்ச் அடிச்சிடாத நேசமணி. நேசமணி டாய் ரைட் பிரில்லியன்ட் பாய் நேசமணி. நோய் இல்லையாடா தம்பி? ஊசி போட்டோன்னு ஒரு சின்ன மயக்கம் கொண்டு நித்திர மாதிரி வேறு வாக்களுக்கு. ஓகே சிலபிங் மூட்டுக்கு போங்க. அடுத்த வந்து 12ஆம் மாதம் 22ஆம் இன்னும் ஒரு 24 வரணும். அந்த ஊசி போட்ட அப்புறம் தான் எங்களுக்கு கடிச்சா எங்களுக்கு பிரச்சனை வேறு. அதென்ன ஓகே ஓகே. இதில் நீங்கள் பேர் போட இல்லையே தம்பி? இந்த பேர் எழுதணுமே நேசமணி. டேட் ஆஃப் பர்த் எல்லாம் எழுதணும். டேட் ஆஃப் பர்த் தெரியாது எங்களுக்கு. டேட்டை போடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இதுகளும் இருக்குது. தேவையான பொருட்கள் வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாமா? இப்போ நேசமணி உனக்கு ஊசி போட்டதுக்கு உடனே அன்பளிப்பு தர போயிடுமா? என்ன வேடுவோம்? இதெல்லாம் ஓடி போய் தொட்டேன்னா உனக்கு அது நேசமணி. என்ன பண்ணுவோம் ஆளுக்கு? என்னென்ன நடந்தவே இல்லாமல் ஒரு செயின் ஒன்று வாங்குவோம். ஓடி தெரியுறாங்க உனக்கு போட்டு விடுங்க. என்ன வேணும் உனக்கு? பாடுறா என்ன வேணும்? இது எடுப்பாங்க. ஓகே கொஞ்சம் பெருசாக அனுப்பலாமா? எப்படியும் வளர்ந்து வீட்டெல்லாம் உண்டு. இந்த இதோ ஓகே போடுறேன். அது கொஞ்சம் பெரிய செயினாக இருக்குது. இல்லை ஆனால் வளர்ந்துருவான். அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் இழுத்துருவான். அப்படி வாடா அந்த செயினை போட்டு காட்டி வைக்க போகிறோம். முதல்ல இவன் எங்கே நிற்கிறான் கண்டுபிடிக்கிறக்காண்டி இவனுக்கு மணி கொண்டு கட்டணும். பேருக்கு பின்னால் உனக்கு மணி இருக்கிறபடியா உனக்கு ஒரு மணி கட்டணும். உனக்கு மணி கட்டணும். இந்த இதை இப்போ கழட்டி விட கழுத்தணும். தேவையான நேரம் மட்டும் போடும். இந்த இதில் ஒரு மணி ஒன்று இதில் கொஞ்சம் சத்தம் கேட்குறாரு. இது ரிவன் வச்சதெல்லாம் அவன் ஆம்பளை படி. இது பொம்பளை பிள்ளை. இது 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 கார்ப்பு தான்.
வந்ததுலேருந்து ஒன்று கழிக்கிறான் இல்லையே. டேய் தேசமணி தேசமணி அடுத்தது பியூட்டி பார்லர் போகிறோம் சரியோ. இன்னும் மேக்கப் போட்டு இன்றைக்கு போடுவோம். கொஞ்சம் லூஸ் ஆக்கிட்டு போங்க. மற்றது வந்து நீங்கள் நினைக்கிறது நாய்க்கு சும்மா நாங்கள் பண்ணல என்ன ஆ ஓ 400 நாய்களுக்கு என்னத்தை வச்சு நாங்கள் குளிக்க பார்க்கலாம் என்னண்டு. ஆனால் நாய்களுக்கு டூத்பேஸ்ட்லேருந்து பவுடர்லேருந்து நிகம்பட்டர்லேருந்து சகலதும் வந்து அவைகளுக்கு தனித்தனி ப்ராடக்ட் வந்து இருக்குது. அது நாங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து இருக்குது. அப்போ அவைகளுக்கு அந்தந்த சம்போ தான் போடணும். மணி நாங்கள் லூஸாக தான் விட்டுருக்கு. நீ எங்கே நடந்து போனாலும் இப்படி இப்படி மணி அடிக்கும் சரியா. நடந்து இறங்கு இந்தியன் ப்ராடக்ட் கொஞ்சம் நல்ல சாப்பிடும். ஒரு நாளைக்கு 5 ml வர மாதிரி டெய்லி சிரிஞ்ச அளவு அதுக்குள்ள இருக்கு அதுக்கேற்ற மாதிரி விட்ட நடந்தா கிளுங்க சின்னல கொஞ்சம் கொடுத்தாங்க இல்லை கொஞ்சம். இதில் இந்த ஆளுக்கு வந்து சின்ன சின்ன புள்ளியாக வருது. அவனை கொஞ்சம் தலைமையெல்லாம் படிவாக வளரணும். அதுக்கேற்ற ஒரு மருந்தோண்டு தாங்க அதையும் தாங்க. நாங்கள் எக்ஸ்ட்ராவாக அப்படி தான் நடணும். மற்றது இவையில் வந்து சொன்ன விஷயம் வந்து நீங்கள் இன்றைக்கு பிடிச்சிருந்தா வந்து இன்றைக்கே ஊசி போடக்கூடாது. ஏனென்றால் தாங்கள் அவன் அறிவுறுத்தல் படி தான் செய்யணும். கிட்டத்தட்ட 3 நாட்கள் அவையில் பார்ப்பினோம். முதல் டொனிக் வந்து தருவினோம். அதுக்கு பிறகு அவன் செயற்பாடை பார்த்து 3 நாட்கள் பிறகு தான் செய்யலாம் வேண்டும். ஆனால் நான் தான் சொன்னேன் இல்லை கொடுங்கோ வேண்டும். ஏன்னா நாங்களுக்கு விடியலேருந்து நேற்றிலேருந்து வளமையாகவே ஆளை பார்த்து கொண்டே இருக்கிறவன் நடுவிலும் போய்க்கு ஆளை பார்க்குறாங்க பார்க்க எங்களுக்கே விளக்கிட்டு அப்போ இன்றைக்கு தான் ஆளை நாங்களே தூக்கி வந்துருக்கிறோம். அப்போ ஆள் சரியான ஒரு ஆக்டிவாக தான் நின்றவர். இப்போ தான் சாப்பிட்டு கொஞ்சம் சோர்வாக இருக்கு. சரி இதுகளுக்கு ஏதாவது மருந்து தாங்க ஃபுல்லாகவே படி என்ன இதுக்கு வந்து வேற இந்த க்ரீம் இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வராது. இல்லை இது என்னண்டு க்ரீம் என்னண்டு இந்த இதுக்கு மேலே நீங்கள் இதை எடுத்து நம்மள க்ளவ் எதுவும் போட்டுட்டு கைக்கு பண்டைய க்ளவ் இருக்குது தானே அதை எடுத்து போட்டு நீங்கள் எடுத்துட்டு இந்த இடங்கள் இந்த பார இடங்களுக்கு மற்ற இடங்கள் தேவையில்லை. இது என்ன வெள்ளையாக கிடக்கா இல்லை இது வந்து அவற்ற கலர் இந்த கலர் இந்த புது முடி முளைச்சிருக்கு அந்த இடத்துல கொட்டிட்டு இந்த மற்ற இடங்கள் இருக்குல்ல அந்த முடி கொட்டின மாதிரி இருக்குது அந்த இடங்களில் மட்டும் இந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிடுவாங்க. இப்படி வந்துருக்குங்க இந்த இடங்களுக்கு மட்டும் நல்ல வடிவாக பூசி விடணும். க்ளவ் ஒன்று போட்டுட்டு உங்களோட கைக்கு வடிவாக பூசி விட்டீங்க. மலிவம் கணக்கா இல்லை ஒரு 550 கிறிஸ்மஸ் ஆஃபர் நாங்கள் 5 ரூபா வச்சிருக்கோம். 55 ரூபா உங்களுக்கு கிறிஸ்மஸ் ஆஃபருக்காண்டி 5 ரூபா. சரி வேறு ஏதாவது மருந்துகள் ஏதாவது இனி இவருக்கு உன்னிதள்ளி சம்மந்தமாக ஒன்று முதலாமல் இருக்கிறதுக்காண்டி நெக்கார்டில் இந்த டேப்லெட் நாங்கள் கொடுக்குறோம். இது ஒரு டேப்லெட் ஃபுல்லாக கொடுக்குறோம்னா 4000. இவருக்கு அந்த வெயிட்டுக்கு தேவையில்லை. இதெல்லாம் முதல்ல நாயத்துக்கூடாது உங்களுக்கு அப்படி நீங்க பேனுக்காண்டி என்ன பாய்ப்பீங்க ஷாம்பு பாய்ப்பீங்க நாங்க சீப்பு பாவிச்ச பல விதவாது அவனுக்கு மண்ணுக்கு இருந்து பேன் பெருமை. சரி இந்த நெக் கார்டு இது வந்து இது பெரிய ஆக்களுக்கு தான். இவைக்கு இல்ல இது பெரிய ஆக்களுக்கு தான் 4000 ரூபாய். இவைக்கு நாங்க பட்டி இவருக்கு 700 ரூபா வரும். இவற்ற வெயிட் விட பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி. சரி தாங்க பொடியனை கொஞ்சம் இது படுத்தணும் பலப்படுத்தணும். ஓகே இன்றிலிருந்து அவன் எங்களுடைய தம்பி. அவர் உங்களை நம்பி உங்களோட கையில கடவுளால் ஒப்படைக்கப்பட்டிருக்காரு. நீங்க அவனை பணியா வச்சிருக்கணும். வளர்த்து விட்டு என்ன மாதிரி நாங்க போய்க்கல வித்தியாசமா இருக்கு. என்ன ஸ்கின் டைப் வந்து இப்படி வராது. அதான் நானும் பார்த்த உடனே காலை பார்த்துட்டு பயந்துட்டேன். என்னடா தயவு செய்து வீடியோ பார்த்துட்டு உங்களோட நாய் காணாவிட்டாலே இல்ல அது அடிக்கடி இந்த நாய் அந்த இடத்துல ஒரு இடத்துல காண்றலாம். நல்ல முகாம் வித்தியாசம். சில பேர் இப்போதே இருக்கிற இதில் என்ன செய்யணும்னா தங்களோட நாய் வளர்க்குற நாய் ஊர் நாயோட குரோஸ் ஆகிட்டா அதை குட்டி கூட பேர்த்து வச்சிருந்து போட்டு கொண்டே ரோட்டில் வரும். அந்த பழக்கங்கள் உண்மையிலேயே எங்களோட யாழ்ப்பாணத்தாக்கள்கிட்ட கூட இருக்குது. ஒரு நாய் அதுவும் உங்களை நம்பி அந்த உயிர் தான். அதை நீங்கள் கொண்டே ரோட்டில் விடுறீங்க. அது உண்மையாக பிள்ளையான விஷயம். அப்படி செய்யக்கூடாது. ஆனால் அவன் சிச்சுவேஷன் என்னவோ தெரியல. அவன் கொண்டே ரோட்டில் விட்டுருணும். சந்தையில் விட்டு அது சாப்பிட்டு ஏதோ பிழைச்சிடும் உயிரோட சந்தைக்கிட்ட கொண்டே விடணும். அது உண்மையாக செய்யக்கூடாது. அது கவர்மெண்டால ஏதாவது முடிவெடுத்தா நல்ல உண்மைக்குமே. ஆனால் எடுக்கல இன்னும் எடுக்கல. அப்படி சரி என்ன செய்யற அப்படி குப்பை போடுறதுக்கு இப்போதைக்கு ரெக்கார்ட் பண்ண வீடியோ கேமரா போட்டின மாதிரி இதுக்கும் ஒரு விடிவு போட்டுனா நல்ல அதெல்லாம் ரோட்ல நிக்கிற நாயை போடுறதுக்கு காரணம் ஜனங்கள் வந்து ரோட்ல வரும். வந்து அந்த சட்டங்கள் கொஞ்சம் இறுக்கமா வந்தா வந்து என்னமே
இவையிலும் வந்து பாதிக்கப்படும். இந்த அவையிலும் வந்து ஒரு உயிர் தான். ரோட்ல விட்டா 6 மாசம் சிறை தண்டனை கொடுக்கணும். குப்பை போடுறாக்களுக்கு கேமரா போட்டு பிடிக்கிற மாதிரி சந்தை பக்கத்துல வீடியோ போட்டா கேமரா போட்டுனா தெரியும் விவேகோட யார் எனக்கு விளையாட்டு சாமான்கள் அந்த சாப்பிட்ற இதுகள் இருக்கு எல்லாமே இருக்கு. அப்போ வந்தீங்கன்னா எல்லாமே வந்து வேண்டிட்டு போகலாம். எங்களுக்கு வேண்டாம், நாங்க விளையாடுற வயசுலாம் போய் இருக்கான்னு கேட்டுனாங்க. இல்ல இருக்கிறாங்க சொன்னா இப்போ இது நாங்க அதுலேயும் ஒரு இது வச்சுக்கிறோம்னா பிளாஸ்டிக் ஐட்டம் கொடுத்து நாய் கடிச்சு வயிற்றுக்குள்ள போகக்கூடாது. இது வந்து மாட்டுண்ட எலும்புல இது சப்புல அடிச்சாது. இதாவே சாப்பிட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. சாப்பிடலாம். ஆனால் வைக்க சாப்பிட கண்ணால் எடுக்கும். அப்படியும் வச்சு கடிப்பினா இந்த பல்லு நறுக்க கடிச்சு கொண்டே இருப்பேன். அதுதான் அந்த செருப்புகள் எல்லாம் கடிக்கிறது. அதுக்கான இது கொடுக்குறாங்க. இது பிளாஸ்டிக் இல்லை, மாட்டுண்ட சப்பு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்களா? இந்த பிடிப்பாக பொடியை நான் கொடுத்துப்பா. இது எவ்வளோ கனவுக்கிலேயே? கனவில இல்லை, வெறும் 600 வெறும் 600 மட்டுமே. ஆனால் வந்த உடனே முடிக்க மாட்டேன், அங்கேயாச்சும் கொண்டே ஒழிச்சிருவாங்க. அதான் இந்த நேசமணி சாப்பிடுவோம். உங்களோட வீட்டை சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு இதை பிடிக்கிறானோன்றது கொஞ்சம் டவுட் தான். பிடிடா சாப்பிட்டவன் எலும்புடா, இது எலும்புடா, கடிடா. கீழே வச்சா கடிப்பான் லைட். அவன் யோசிக்கிறான், அவன் நாளைக்கு தான் சரியா வருவான். புது இடம் பாரு, உயரத்துல வர தூக்கி வச்சுக்கிங்க, பயந்துருப்பார். பாக்குறான் யாரா அவங்க எல்லாம் என்ன கொண்டு ஊசியை போட்டுட்டான். மடுக்க போறாங்க யோசிக்கிறேன். பயப்படாத, இடையில இருந்து உனக்கு விடிவு காலம். சரி, அடுத்த ஊசி இதுக்கு வாரம் என்ன இதெல்லாம் தான் பேக் பண்ணுங்க. இது வேறு சப்ளிமெண்ட் கொடுங்க. நல்லது. நெக்ஸ்ட் கார்டு அதை இப்போவே கொடுக்கலாமா? அப்படின்னு இல்லை. அப்போ நீங்களே கொடுத்து விடுங்களேன். என்ன உனக்கு இது தீர்த்துறதான் எங்களுக்கு கஷ்டம். அந்தந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வெட்டி தருவீங்க. இது நான் ஏற்கனவே பாவிச்சேன். நான் எங்கட நாய்க்கு கொடுத்தேன்னா இப்போ இது போட்டால் 6 மாதத்துக்கு தேவையில்லை. அந்த மயிர்கள் கொட்டுறது நானாவே சாப்பிடுறது கொஞ்சம் பயந்துட்டு நிற்கிறபடியா அவன் சாப்பிடுவான் போல். அது கச்சா நல்வா தான்டா சாப்பிட்றேன். மனக்கு லைட்டாக பீஃப் ஃப்ளேவர் தான் மனம் டேஸ்ட்லாம். அவன் நண்டு கறியோட வெட்டினபடியாக அவனுக்கு நல்ல டேஸ்ட் இல்லாமல் இருக்கு போல இருக்கு. அண்ணா அந்த வாய்க்கில் போட்டு சாப்பிட்டு நேசமணி இருந்து நீ டெரர் பீஸ்ன்றத மறந்துடாத. நீ ஒரு டெரர் பீஸ்டா. எங்களோட மனசு சிரிச்சு கேட்கணும். கிட்ட வேணுது காசு சாப்பிடு. நீ ஒரு டெரர் பீஸ்டா நேசமணி. இப்படி மூஞ்சி எப்படி இதான டெரர் பீஸ் மாதிரி நேசமணி முதல் நாளே எங்களுக்கு என்ன செலவு வச்சுட்டான். இவ்வளவு செலவு வேறு டார்வாங்க. அவன் இருந்தாலும் எனக்கு என்ன நம்பி வந்த தம்பிடா அவன். சரியா ஆளுக்கு எல்லாம் வந்து போட்டாச்சு. நீ அடுத்த ஊசியும் தந்துருக்கீங்கன்னா இதெல்லாம் சும்மா வேண்டி இருக்கிறோம். சாப்பாடு போகிற பவுல்லேருந்து சகல விட்டமின்ஸ் அது இதுன்ட்டு எக்கச்சக்கம் தந்துருக்கணும். இங்கே நான் ஊசி போடுறது மட்டும்தான் வரலாவன்னு நினைச்சேன். ஆனால் எல்லா பொருட்களும் வந்து இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு. நான் உள்ளவை அப்படியே நாங்கள் போவோம். பேசவனி உன்னை நான் ஒரு டெரர் பீஸாக வளர்க்கலாமன்னு இருந்தேன். நீ எங்களை காமெடி பீஸ் ஆக்க போறீங்க. நீ தான் ஃபயராக கொண்டு வரணும் எங்களை. சரியா ஊசி போட்டு நோதா பிள்ளைக்கு, ஊசி போட்டு நோஜா பிள்ளைக்கு. நீ எங்கிட்ட தம்பியடா. அடா ஒரு ரியாக்ஷனும் கொடுக்குற ஆடையில இப்போ சுருண்டு பாடுவாருங்க. அப்படி இதில் படுப்பாட் அவ்வளோதான். படுத்துட்டான். சாகுங்க 2-3 நாள் ஓகே வந்துடும். நாளைக்கு நேசமணி இன்னும் ஃபயராக இருப்பேன். ஆள் வந்து சரியா ஒரு நித்திரை கொண்டு வருது ஆளுக்கு ஊசி போட்ட களைப்பில். அவனுக்கு இந்த இடம் தான் ஓகே இருக்கு. பின்னால் விட்ட உடனே இந்த இடத்துல வந்து அப்படியோ ஆள் படுத்து கிடக்குறார். நேசமணி உண்மையிலேயே நன்றி. என்னென்னு சொல்கிறது, இதை விட்டாக்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்டா அப்படி இல்லாட்டி வந்து அவன் இப்போ வந்து எங்கள்கிட்ட சேர்ந்துருக்க மாட்டான். இனி வந்து அவன் எங்களில் ஒருவனாக வந்து இருப்பான். அதுதான் நாங்களுமே சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் அவன் தான் ரியாக்ட் பண்ணுறான். இல்லை இன்றைக்கு புது இடம் தானே, புது இடம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்த பிறகு தான் வந்து கொஞ்ச நாள் கழிய தான் எங்களோட மிங்கில் ஆவான். நாளைக்கு நாளண்டைக்கெல்லாம் ஓகே ஆயிடுவான். என்னென்னு சொல்கிறேன், இப்படியான விஷயங்கள் வந்து செய்யாதீங்க. உங்களோட வீட்டில் இப்படி ஒன்று நடந்தேன்னா அதை உரிய ஆக்கள்கிட்ட கொடுங்க. அதை சரியான ஒரு இடத்துல கொண்டே சேருங்க. சேர்த்தா தான் வந்து என்ன சொல்கிறது, அவையிலையும் பாவம் வேண்டாம். அவங்களுக்கு வந்து உணர்வு இருக்குது, எல்லா உணர்வும் வந்து இருக்குது. அப்போ கொஞ்சம் இதாக இருங்க. இன்றிலிருந்து
நேசமணி எங்களுடைய தம்பியாக தத்தெடுக்கப்பட்டுள்ளார். சரியா? அப்படியோ நாங்கள் போகிறோம். போயிட்டு நாளைக்கு என்ன நடக்கின்றதை அப்படியோ பகிர்ந்து கொள்வோம். எவ்வளோ நிம்மதியாக நித்திர கொள்றான்னு பாருங்க எங்களோட நேசமணி. பிரேக்கப் பண்ணிட்டு புதுசாக லவ் பண்ணுவோம் கூட. என்ன சொன்னேன்?